ஹரே கிருஷ்ணா. கர்வம் அப்படிங்கிறது லௌகிகமான வாழ்க்கையில் கூட ஒருத்தருக்கு வெற்றியையோ சந்தோஷத்தையோ கொடுக்க போகிறது கிடையாது, கொடுத்தது இல்லை. அதுக்கு சிறந்த உதாரணம் துரியோதனன். துரியோதனனுக்கு நான் தான் உலக சக்கரவர்த்தியாக இருக்கணும், எனக்கு மேலான ஒரு நபர்கள் யாரும் இருந்துடக்கூடாது அப்படிங்கிறது துரியோதனனுடைய ஒரு எண்ணம். அதனால் பாண்டவர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்க என்னை விட ஒரு சிறந்தவர்களாக இருப்பாங்க, அதனால் எனக்கு மேலே அவங்களுக்கு புகழ் இருக்கும் அப்படிங்கிறது துரியோதனனால் ஏற்றுக்க முடியல. அதனால் அந்த கர்வத்தினால இல்லை பொறாமையினால் அவன் என்ன பண்ணுறான், பாண்டவர்களை அழிக்கணும்னு நினைக்கிறான். அதனால் அவன் தான் அழிஞ்சு போகிறான். அவனுடைய வாழ்க்கையும் முடிஞ்சு போகுது, அவனுடைய சந்தோஷமும் முடிஞ்சு போகுது. இது லௌகிகமான வாழ்க்கையில் கூட நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பலன். அப்படி இருக்கும்போது ஆன்மீக வாழ்க்கையை பயிற்சி செய்யக்கூடிய ஒரு சாதகன் அந்த ஆன்மீக வாழ்க்கையில் அவருக்கு கர்வம் இல்லை பொறாமை அப்படிங்கிறது இருந்தது அப்படின்னு சொன்னால் அது அவருடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு எந்த விதத்துலேயும் நல்லது கிடையாது. ஸோ இந்த கர்வம் இல்லை பொறாமை அப்படிங்கிறது எப்போ வருது அப்படின்னு சொன்னால், எப்போ நான் ஒரு சிறந்தவன் அப்படின்னு எனக்குள்ள ஒரு எண்ணம் வருதோ, மற்றவர்களை விட நான் உயர்ந்தவன் அப்படின்ற ஒரு எண்ணம் வருதோ, அப்போது அந்த கர்வமானது நமக்குள்ளே வந்துடுது. இல்லை என்னை விட இன்னொருத்தர் சிறந்தவராக இருக்கக்கூடாது, எனக்கு மேலே இன்னொருத்தருக்கு புகழ் வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கும்போது அந்த பொறாமையானது இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த ரெண்டுமே ஒரு ஆன்மீகமான வாழ்க்கையை பயிற்சி செய்யக்கூடிய ஒரு சாதகனுக்கு நல்லது கிடையாது. அந்த நபர் என்ன ஒரு கஷ்டப்பட்டால் கூட, எவ்வளவு பெரிய ஒரு காரியங்களை செஞ்சுருந்தா கூட அதனால் பகவான் திருப்தி அடைய போகிறதில்ல. ஆன்மீகமான ஒரு நிலைமையில் அவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடச்சிருக்க போகிறது இல்லை. வெளிப்புறமாக பார்க்குறதுக்கு மேபி ஒரு பெரிய பதவியில் இருக்கிற மாதிரி இருக்கலாம், சில காரியங்களை சாதித்த மாதிரி தெரியலாம். ஆனால் உள்புறமாக அந்த ஆன்மீகமான ஒரு ஆனந்தத்தை நான் அனுபவிச்சிருக்கிறேன்னா, அந்த ஒரு முன்னேற்றம் எனக்கு கிடச்சிருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணால் தெரிஞ்சு போயிடும். எனக்குள்ளே இந்த மாதிரி ஒரு கர்வம் பொறாமை அப்படிங்கிறது இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி, என்னுடைய பக்தி தொண்டுனால பகவான் திருப்தி அடைஞ்சாரா இல்லையா அப்படிங்கிறத அதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதனால் இந்த கர்வம் இருக்கக்கூடிய நபரோ பொறாமை இருக்கக்கூடிய நபர்களோ ஆன்மீகத்தில் அப்படி ஒரு உன்னத நிலையை அடைய முடியாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இதை ஒவ்வொருத்தவங்களுமே புரிஞ்சுக்கணும். இதை விளக்குற விதத்தில் மகாபாரதத்தில் ஒரு நல்ல கதை இருக்குது. ஒரு ரிஷி இருந்தார். அவர் காட்டில் தபஸ் பண்ணுறாரு, கடுமையான தபஸ் பண்ணுறாரு. அங்கே கிடைக்கக்கூடிய இலைத்தலைகளையே சாப்பிட்டுட்டு ரொம்ப கடுமையான ஒரு தபஸ் பண்ணுறாரு. உடல் மெலிந்து ஜடாமுடி தரித்து அப்படி கடுமையான ஒரு தபஸை செஞ்சிகிட்ருக்கார். அந்த சமயத்தில் அவருக்கு ஜடாமுடி அப்படின்னா எந்த அளவுக்கு இருந்ததுன்னா, அவருடைய தலையில் 2 பறவைகள் கூடு கட்டி வாழ்கிற அளவுக்கு ஜடாமுடி தரித்திருந்தார். அந்த அளவுக்கு கடுமையான தபஸில் ஈடுபட்டிருக்கிறார். அந்த ரிஷி அதை பார்த்து கோவப்படலை, அது சந்தோஷப்படுறார். அதனாலேயும் அவருக்கு கர்வம் வருது. பார்த்தீங்களா, நான் எல்லா ஜீவராசிகளுக்கு மேலேயும் எந்த அளவுக்கு நான் ஒரு கருணையோடு இருக்கிறேன். என்னுடைய தலையில் 2 பறவைகள் கூடு கட்டி வாழக்கூடிய அளவுக்கு நான் என்ன பண்ணுறேன், நான் பொறுமையாக இருக்கிறேன், மற்ற ஜீவராசிகளுக்கு மேலே நான் கருணையோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ரிஷிக்கு அதுலேயும் ஒரு கர்வம் வந்தது. இந்த பறவைகள் அவருடைய தலையில் கூடு கட்டி வாழ்ந்து முட்டையிடுது, குஞ்சு பொரிக்குது. அந்த குஞ்சுகளும் பெரிய பறவை ஆகிற வரைக்கும் அவருடைய அந்த ஜடாமுடியிலே வாழுது. அதெல்லாம் அவர் பொறுமையாக ஏற்றுக்கிறாரு, சகிச்சுக்கிறாரு. அதுலேயும் அவருக்கு ஒரு கர்வம், இப்படி இந்த பறவைகள் என்னுடைய ஜடாமுடிக்குள்ளேயே வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லி, நான் எந்த அளவுக்கு ஒரு பெரிய ரிஷி, நான் ஒரு தபஸ் பண்ணுறேன் அப்படின்னு அதுலேயும் அவருக்கு ஒரு கர்வம். அந்த பறவைகள் எல்லாம் அவருடைய கூட்டிலேருந்து ஒரு நாள் பறந்து போயிட்டாங்க, அந்த ஜடாமுடியிலேருந்து போயிட்டாங்க. அப்போ அந்த ரிஷி அதை பார்த்து சந்தோஷப்படுறாரு. இந்த பறவைகள் என்னுடைய தலையில் வாழ்ந்து அவங்களுடைய இனப்பெருக்கம் பண்ணிவிட்டு இப்படி சந்தோஷமாக வாழ்ந்துருக்குறாங்க, அதுக்கு நான் உதவி பண்ணியிருக்கேன்
அப்படிலாம் அவர் என்னென்னமோ கற்பனை பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுறாரு, நான் ரொம்ப பெரிய ஒரு சிறந்த ஒரு தபஸ்வி அப்படின்னு அவர் தன்னைத்தானே வந்து நினச்சிக்கிறார். அந்த சமயத்தில் வானத்திலிருந்து ஒரு அசரீரி கேட்டது, இந்த மாதிரி ரிஷியே, நீங்கள் வந்து உங்களை தலை சிறந்த ரிஷியாக நீங்கள் வந்து நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, ஆனால் நீங்கள் உண்மையிலே ஒரு சிறந்த ரிஷி இல்லை அப்படின்னு சொன்னோடனே அவருக்கு பயங்கரமான ஒரு ஆச்சரியம், ஒரு கோபம். நான் சிறந்த ரிஷி இல்லையா அப்படின்றதோடு நிப்பாட்டியிருந்தால் பரவாயில்ல. அந்த அசரீரி வாக்கு வந்து பக்கத்து கிராமத்தில் உங்களோட சிறந்த ஒரு ரிஷி இருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு இன்னும் கோபம், கர்வம் ஜாஸ்தியாகுது. என்னை விட வந்து ஒரு சிறந்த ஒரு ரிஷி, அதுவும் பக்கத்து கிராமத்துலையா, அதோடு விட்டுருந்தா பரவாயில்ல. அந்த அசரீரி வந்து அவர் வந்து ஒரு வியாபாரி அப்படின்னு சொன்னது. இன்னும் அவருக்கு கோபம், என்னது ஒரு வியாபாரியா, வீட்டை விட்டு குடும்ப பந்தத்தை விட்டு உடல் இன்பங்களை விட்டு காட்டில் நான் தன்னந்தனியாக இங்கே வந்து நான் தபஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், பறவைகள் கூட வந்து என்னுடைய தலையில் கூடு கட்டி வாழ்கிற அளவுக்கு நான் வந்து ஒரு பொறுமையாக இருக்கிறேன். நான் இந்த அளவுக்கு ஒரு தபஸை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய என்னை விட குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தன் எப்படி சிறந்த ரிஷியாக இருக்க முடியும், என்னை விட சிறந்த ரிஷியாக இருக்க முடியும், அதை நான் பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லி அந்த ரிஷி வந்து என்ன பண்ணுறாரு, அந்த கிராமத்துக்கு வர்றார். அந்த கிராமத்தில் அந்த அசரீரி வாக்கு சொன்ன மாதிரியே அந்த வியாபாரிக்கிட்ட வர்றார். அவர்கிட்ட தான் எதற்கு வந்திருக்கிறேங்கிற காரணத்தை சொல்லாமலே பேசி அவர்கிட்ட அவர் எப்படி ஒரு சிறந்த ரிஷியாக இருக்கிறாருங்கிறத நம்மளே கண்டுபிடிப்போம் அப்படின்னு அவர் வந்து அப்படி வந்து பேசலாம் நினச்சி வர்றார். அப்படி வந்த அந்த சமயத்திலேயே அந்த வியாபாரி வந்து கேட்குறாரு, நீங்கள் தானே காட்டில் இந்த மாதிரி தபஸ் செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு ரிஷி, அசரீரி வாக்கு கேட்டு என்னை நீங்கள் செக் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறீங்க அப்படி தானே அப்படின்றத கேட்ட உடனே அந்த ரிஷிக்கு பயங்கரமான ஷாக். என்னடா அது, நிர்ஜனமான இடத்துல ஜன நடமாட்டமே இல்லாத ஒரு காட்டுக்குள்ளே தன்னந்தனியாக நான் பண்ண தபஸ்யம் அசரீரி வாக்கு எனக்கு மட்டுமே சொன்ன ஒரு செய்தி இங்கே இந்த வியாபாரிக்கு எப்படி வந்து தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு ஆச்சரியம். அதை அந்த ரிஷி அவர்கிட்டே கேட்டார், எப்படிப்பா உனக்கு இது தெரியும் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த வியாபாரி முதல்ல சொன்ன ஒரு சிம்பிளான ஒரு வார்த்தை என்னென்னா, எனக்கு யாரு மேலேயும் பயம் இல்லை அப்படின்னு வந்து சொன்னார். யாருக்கு மேலேயும் பயம் இல்லை அப்படின்னு சொன்னால் அது அகங்காரத்தினால இல்லை, அது கர்வத்தினால இல்லை. நான் யாரும் என்னையை பார்த்து பயப்படுற மாதிரி நானும் நடந்துக்கிறது இல்லை, யாரை பார்த்தும் நானும் வந்து பயப்படுறதில்லை. அதாவது என்னையை விட இன்னொருத்தர் உயர்ந்தவராக இருப்பாரோ, என்னையை விட இன்னொருத்தர் உயர்ந்துருவாரோ அப்படிங்கிற ஒரு பயம் இல்லை அப்படின்னு அந்த வியாபாரி வந்து சொல்கிறார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கி வந்து உலக அரசியல் ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்ன? ஒவ்வொரு நாடும் தன்னை விட இந்த நாடு வல்லரசாயிருமோ அந்த நாடு வல்லரசாயிருமோ அப்படிங்கிற அந்த பயத்தில் தான் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த நாட்டை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நாட்டுக்குள்ளே வந்து கலவரத்தை தூண்டுறது, தீவிரவாதிகளை வச்சு தாக்குறது, இல்லை பொருளாதார தடை கொண்டு வர்றது, இப்படி பல விதங்களில் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த நாடு என்னை விட வந்து ஒரு வல்லரசாக ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக உலக தலைவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி கடுமையான ஒரு போட்டி பொறாமை அந்த அரசியலை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இது உலக அரசியல், அவங்க அப்படி தான் இருப்பாங்க. ஏன்னா இந்த பொறாமையும் கர்வமும் இந்த உலகத்தை ஆளணுங்கிற எண்ணமும் அவங்களுக்கு இருக்கிறதுனால அந்த மனிதர்கள் அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் இது எதுவுமே வேண்டாம், எனக்கு வந்து பகவான் தான் வேணும் அப்படின்னு சொல்லி, கிருஷ்ணருடைய சரணம் தான் எனக்கு வேணும்னு சொல்லி ஆன்மீக வாழ்க்கையை பயிற்சி செய்யக்கூடிய பக்தர்களுக்குள்ளே கூட இந்த ஒரு எண்ணம் இருந்தால் இது எப்படி வந்து ஏற்றுக்க முடியும்? என்னையை விட இன்னொரு பக்தர் வந்து பெரியாள் ஆயிடுவாரோ, என்னை விட இன்னொரு பக்தருக்கு பேர் வந்து நிறையா கிடச்சிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் ஒருத்தருக்குள்ளே வந்தது அப்படின்னா அப்போ அவரால் என்ன ஆக முடியாது, ஆன்மீக வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய முடியாதுங்கிறத இங்கே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இந்த ரிஷி கடுமையான ஒரு தபஸை செய்திருந்தால் கூட அவரால் இது போன்ற ஒரு உன்னத நிலையை அடைய முடியல. ஆனால் இந்த வியாபாரி குடும்பஸ்தனாக இருந்து கூட வீட்டில் அவர் தன்னுடைய கடமைகளை செய்து கொண்டிருக்கும் போது கூட அவரால் இந்த ஒரு நிலையை எப்படி அடைய முடிந்தது அப்படின்னு கேட்டால் அதுக்கு அந்த வியாபாரி இதுதான் சொல்கிறார், நான் யாரை பார்த்து வந்து பயப்படுறதில்ல அப்படின்னு சொல்கிறார். யாரை பார்த்து பயப்படுறதில்லைன்னா, நான் யாருடைய வளர்ச்சியை பார்த்து நான் பயப்படுறதில்ல, பொறாமைப்படுறதில்ல, என்னுடைய திறமையை பார்த்து நான் கர்வப்படுறதில்ல. அதுதான் என்னை பார்த்து எனக்கு பயம் இல்லைன்னா என்ன அர்த்தம், நான் யாருக்கு எந்த விதமான ஒரு தீங்கும் செய்கிறது கிடையாது, நான் யாரை பார்த்தும்
பொறாமைப்படுறதும் இல்லை, எனக்குள்ள கர்வமும் இல்லை. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குணம். இந்த ஒரு குணத்தை ஒருத்தர் வளர்த்துக்கிட்டார் அப்படின்னா அவர் கிரகஸ்தராக இருக்கலாம், இல்லைனா யாராக வேணா இருக்கலாம், அவர் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் இருக்கலாம். ஆனால் இந்த ஒரு குணத்தில் இருந்துக்கிட்டு பகவானுக்கு பக்தியும் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். இந்த குணம் மட்டுமே போதும்னு அர்த்தம் கிடையாது. இந்த குணத்தோட அவர் என்ன பண்ணணும், கிருஷ்ணருக்கு பக்தி பண்ணணும். இந்த குணத்தோட யார் ஒருத்தர் கிருஷ்ணருக்கு பக்தி பண்ணுறாங்களோ அப்போது அவர்களால் பகவானை எளிமையாக திருப்தி அடைய முடியும். ஆன்மீக வாழ்க்கையில் அந்த உன்னத நிலையை ரொம்ப சீக்கிரமாகவே அடைய முடியும். ஆனால் நம்ம அதை யாருமே அதை மண்டையிலே ஏற்றிக்கிறதே கிடையாது. நமக்கு எப்போவுமே அடுத்தவங்கள பார்த்து பயம். இவன் என்னை விட பெரிய ஆளாயிருவானோ, இவனுக்கு என்னை விட பேர் வந்துருமோ அப்படின்ற அந்த ஒரு பயமும் பொறாமையும் நமக்குள்ளே அதிகமாக இருக்கிறதுனால நம்மளால் ஆன்மீக வாழ்க்கையில் அந்த வெற்றியை, அந்த ஆனந்தத்தை நம்மளால் சுவைக்க முடியல. ஸோ அதுக்கப்புறம் அந்த ரிஷி கேட்டார், சரி ஓகேப்பா, இது ஒரு நல்ல குணம் நீ வச்சுருக்கிற, ஆனால் இது உனக்கு யார் சொல்லி கொடுத்தா, இது யார்கிட்ட இருந்து நீ கற்றுக்கிட்ட அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும்போது அந்த வியாபாரி சொன்ன இன்னொரு விஷயம் ரொம்ப அருமையான ஒரு விஷயம். அவர் சொன்னார், நான் வைத்திருக்கக்கூடிய இந்த தராசுக்கிட்ட இருந்து தான் அப்படின்னார். தராசு, அந்த தராசு எப்படி நம்மளாம் நிறுவை அளக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோமே, அந்த தராசு அதுலேருந்து எப்படிப்பா கற்றுக்கிட்ட அப்படின்னு அந்த ரிஷி கேட்கும்போது, இந்த தராசுக்கு இப்போ யார் வாங்க வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது அதுக்கு தெரியுமா? அதுக்கு தெரியாது. வந்திருக்கிறவங்க எனக்கு வேண்டியவங்களா வேண்டாதவங்களா அப்படின்ற எந்த ஒரு எண்ணமும் அந்த தராசுக்குள்ளே கிடையாது. அது யார் வந்தாலும் என்ன பண்ணோம், சமமாக நடந்துக்கும். அது யார் என்ன கேட்டாலும் அதன் பிரகாரம் என்ன பண்ணோம், அது அந்த அளவையை சரியாக நிறுத்தி கொடுக்க போகுது. அவ்வளோதான். அதான் ஓகே. ஸோ அது அதுவாக பண்ணுறதுல நம்ம பண்ணுறோம். ஆனாலும் அந்த தராசோடைய வேலை என்ன, யார் வந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நியாயமாக நடந்துக்கிறதா. அது வேண்டியவங்க வேண்டாதவங்கன்னு பார்த்து என்ன பண்ணாது, வெயிட்டை கூட்டி குறைச்சி அது காமிக்க போகிறது இல்லை. ஸோ அந்த மாதிரி நம்ம இது போன்ற ஒரு சமமான ஒரு நிலையில் இருக்க நம்ம கற்றுக்கணும். யாராக இருந்தாலும் நல்லது பண்ணாங்கன்னா நல்லது பண்ணாங்க, கெட்டது பண்ணாங்கன்னா கெட்டது பண்ணாங்க அப்படின்னு நம்ம இருக்க கற்றுக்கணும். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், எனக்கு வேண்டியவங்க என்ன மாதிரி தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன். எனக்கு வேண்டாதவங்க, அதனால் அவங்க எவ்வளோ நல்லது பண்ணாலும் அதை நான் என்ன பண்ண மாட்டேன், அதை நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன், அதை நான் அங்கீகாரம் பண்ண மாட்டேன். அதை நான் என்ன பண்ணுவேன், டிஸ்கரேஜ் பண்ணுவேன், அவங்களுக்கு எந்த விதமான உதவியும் பண்ண மாட்டேன். இந்த மாதிரியான ஒரு மனநிலை இருக்கும்போது எப்படி நம்ம ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேற முடியும்? ஸோ அதனால் அந்த வியாபாரி சொல்கிறார், இந்த தராசு மாதிரி நான் நடந்துப்பேன். என்கிட்ட யார் வந்தாலும் அவங்கக்கிட்ட எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் நான் நேர்மையாக நடந்துப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அது மட்டும் இல்லாமல் அந்த தராசு எல்லாருக்கிட்டையுமே நான் நேர்மையாக நடந்துக்கிறேன்ற ஒரு கர்வம் அந்த தராசுக்கிட்ட இருக்குமா? கிடையாது. அது என்னுடைய சுபாவம். அந்த தராசு அப்படிங்கிறதோடைய ஒரு இயற்கை தன்மை என்ன, சரியாக அளந்து கொடுக்குறது அப்படிங்கிறது அந்த தராசோடைய ஒரு சுபாவம். ஸோ அது மாதிரி ஒரு பக்தன் அப்படிங்கிறவன் தர்மப்படி நேர்மையாக நடந்துக்கிட வேண்டியது அவனுடைய ஒரு சுபாவம். நான் தர்மமாக இருக்கிறேன், நேர்மையாக நடந்துக்கிறேன், இல்லை நான் பக்தி பண்ணுறேன் அப்படின்றதில் கர்வப்பட வேண்டியதுக்கு என்ன இருக்குது? அது உன்னுடைய டியூட்டி. நீ பகவானுக்கு சேவை செய்கிறதுங்கிறது உன்னுடைய கடமை. ஜீவேர சொரூப்ப போய் கிருஷ்ணரை நித்திய தாசா. ஒரு ஜீவாத்மா கிருஷ்ணனுக்கு சேவை செய்யக்கூடியது தானே அதோடைய நித்தியமான ஒரு கடமை. அந்த நித்தியமான கடமையை செய்கிறதுல எதுக்கு உனக்கு கர்வம்? அதனால் இந்த மாதிரி நான் என்ன பண்ணுறதில்ல, என்னுடைய இந்த சமநிலையை வச்சு நான் கர்வப்படுறதும் கிடையாது, என்கிட்ட வர்றவங்கக்கிட்ட நான் ஒரு பாரபட்சமும் காட்டுறது கிடையாது. அவங்க வேண்டியவங்க வேண்டாதவங்கன்னு நான் யாரையுமே நினைக்கிறதில்ல. இதனால் என்னால் என்ன பண்ண முடியுது, இந்த ஒரு உயர்ந்த நிலையை அடைய முடிந்தது அப்படின்னு சொல்லி அந்த வியாபாரி அந்த ரிஷிக்கு சொல்கிறார். ஸோ அதனால் வாழ்க்கையில் நான் எந்த ஒரு ஆசிரமத்தில் இருக்கிறேன் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. நான் ஒரு பிரம்மச்சரியாக இருக்கிறேன், நான் ஒரு சன்னியாசியாக இருக்கிறேன், அதனால் நான் மற்றவங்களோட ஒரு உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லி யாரும் கிளைம் பண்ண முடியாது. நான் ஒரு கிரகஸ்தனாக இருக்கிறேன், நான் ரொம்ப ஒரு ஏழ்மையானவனாக இருக்கிறேன், நான் படிக்கலை அப்படிங்கிறதுனால நம்ம தாழ்ந்தவங்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறதும் அர்த்தம் கிடையாது. யாராக இருந்தாலும் சாஸ்திர விகிதமாக நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய அந்த தர்மத்தை கடைப்பிடிச்சு கிருஷ்ணருக்கு உண்மையான பக்தி தொண்டை நம்ம பண்ணணும். யாருக்கு மேலேயும் பொறாமை இல்லாமல், நமக்குள்ள கர்வமும் இல்லாமல், நம்ம மேலே கர்வமும் இல்லாமல் நம்ம பகவானுக்கு தூய பக்தி தொண்டு நம்ம பண்ண முயற்சி செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஆன்மீக வாழ்க்கையில் உன்னதமான அந்த ஆனந்தத்தை அடைய முடியும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த பொறாமையினாலையும் கர்வத்தினாலையும்
நம்ம அந்த ஆன்மீக பாதையை விட்டே வந்து விலகி போக வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறதையும் நாம் வந்து தெரிஞ்சுக்கணும். ஹரே கிருஷ்ணா.